அளவிடல் அளவிடல் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட்டுக்கான வரையறை பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் எம் பிராட்ஃபீல்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள விதிகளுக்கு உட்பட்டு மனிதர்கள் அல்லது பொருட்கள் ஒவ்வொன்றுக்கும் அளவிடப்படும் கூறின் தன்மைக்கு ஏற்ப எண் மதிப்பை அளித்தலே அளவிடல் எனப்படும். ஏற்கனவே ஒரு விதி நிறுவப்பட்டிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு அதை செஞ்சிருக்கார் அப்படின்றத பொறுத்து அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம். மார்க் கொடுக்குற மாதிரி தான் அளவிடுறது. மெஷர்மெண்ட்ன்றது நம்ம திருப்பி மார்க் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி. அடுத்த அளவிடல் எனும் செயலில் அளவிடப்படும் கூறு என்னென்னலாம் அளவிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுடைய அடைவு தேர்ச்சி, அப்புறம் உயரம், எடை, வயது, நுண்ணறிவு, வேகம் போன்ற எந்த ஒரு பண்பாகவும் இருக்கலாம். ஒரு பொருள் அல்லது மனிதர் அல்லது நிகழ்வில் எந்த அளவு உள்ளது என்பதை தெரிவிக்க தக்க எண் மதிப்பு அளிக்கப்படுகிறது. மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது அளவிடல் எனும் செயல்ல அளவிடப்படும் கூறு. அளவிடப்படும் கூறுனா என்ன இருக்கலாம், இந்த பிராக்கெட்ல இருக்கலாம் அளவிடப்படும் கூறு. இந்த கூறானது அந்த பொருள்ல அல்லது அந்த மனிதர்கிட்ட அல்லது அந்த நிகழ்வுல எவ்வளவு இருக்கு, எந்த அளவுக்கு உள்ளது அப்படின்றத நம்ம வெளியில தெரிவிக்கணும் இல்லையா. அது தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணப்படுகிறது, தக்க கரெக்டான ஒரு எண் மதிப்பை நம்ம வழங்குறோம். இப்ப எண் மதிப்பு வழங்கினாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். வந்து உயரமானவர், ஒரு மிக உயரமானவர், மிக மிக உயரமானவர் கிட்ட யாருக்காவது புரியுமா? புரியாது. கரெக்டா ஒரு 152 இருக்காரு, இவர் 156, 100 அது மாதிரி வந்து ஒரு எண் மதிப்புன்றது கண்டிப்பா தேவை. அப்ப அந்த 152, 56, 58 எல்லாம் ஏற்கனவே நமக்கு டிசைன் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், 152 சென்டிமீட்டர்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸை வச்சு ஒரு ஹைட்டை வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து அளந்து நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம சொல்றோம். இதை வந்து மெஷர்மெண்ட். உதாரணம் வந்து கிருஷ்ணனோட உயரம் வந்து 165 சென்டிமீட்டர், முருகனின் எடை வந்து 60 கிக்கி, மீனாட்சி வந்து 65 மார்க் பெற்றிருக்காங்க. இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா மெஷர்மெண்ட் வருது. இந்த நம்பர் எல்லாமே எதை சொல்றோம், நம்ம வந்து இந்த மாதிரி எண் மதிப்பு அளிக்கக்கூடிய செயல், அதாவது என்னது அளவிடல். அந்த அளவிடலின் வகைகள் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, நேரடியான அளவிடல், நேரடியா நம்ம முடியும் அளக்க முடியும். இன்னொன்னு மறைமுக அளவிடல். நேரடியான அளவிடல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறையியல்பை துல்லியமாகவும் எளிதாகவும் ஒரு கருவியை கொண்டு நேரடியா என்ன பண்ண முடியும், அளக்க முடியும். உதாரணமா உயரம் அப்படின்னா ஒரு ஸ்கேலை வச்சு அளந்துடலாம். கன அளவுன்னா ஒரு ஒரு டப்பா வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க அளந்துக்கலாம். எடைன்னா திராஜை வச்சு அளந்துக்கலாம். ஆனா அதுல வந்து நீங்க வெப்பம், குளிர்ச்சி, ஒளி இதெல்லாம் வந்து எப்படி அளக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குமே நமக்கு வந்து கருவியில் வந்துருச்சு. இருந்தாலும் வந்து இதெல்லாம் வந்து அவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை கொண்டே அளக்கணும். இப்ப வந்து வெப்பம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு வந்து சூட்டை உருவாக்குது அப்படின்றத வச்சு என்ன பண்றோம், நம்ம வந்து மெஷர் பண்றோம். இதுக்கு பேரு மறைமுக அளவிடுதல் அப்படின்னு பேரு. இன்னொன்னு வந்து ஒப்பீட்டு முறை அளவிடுதல், ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட். ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட்ன்றது ஏதாவது ஒன்னோட கம்பேர் பண்ணி சொல்றது. இப்ப வந்து கல்வியில உளவியல் ரெண்டுலயும் வந்து அளவிடல் என்பது மிகவும் சிக்கலானதுன்னு சொல்றாங்க. நேரடியாக என்ன பண்ண முடியாது, நேரடியா நீங்க அளவிட முடியாது. உதாரணமாக மாணவர்களுடைய அடைவு தேர்ச்சி நிலை, அவர் வந்து நுண்ணறிவு போன்றவை சக மாணவரோட ஒப்பிட்டு அறியப்படுகிறது. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் மெஷர்ஸ். ரிலேட்டிவ் அப்படின்னா யாராவது ஒருத்தரோட கம்பேர் பண்ணி சொல்றது. உதாரணமா வந்து அவரை விட இவர் என்ன பண்ணிருக்காரு, சிறப்பாக இருக்காரு, அல்லது இவரை விட அவரு சிறப்பா இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியும். அது வந்து ஒப்பீட்டு அளவுமுறை. அடுத்து கல்விசார் அளவிடலுடைய பண்புகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்விசார் அளவிடல் கேரக்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் மெஷர்மெண்ட். கல்வியில நாம வந்து கல்வி சார்ந்த விஷயங்களை நாம் அளவிடும் போது அதனுடைய பண்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கல்வி அளவிடல் வந்து விகித அளவுகோல் படி அமைவதில்லை. அதாவது இதுக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா, நோ டெஃபினட் ஜீரோ மெஷர், திட்டவட்டமான பூஜ்ஜிய அளவு அப்படின்றது ஒன்று கிடையாது. இப்ப அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கணித அடைவு சோதனையில ஒரு மாணவன் என்ன பண்ணியிருக்கான், 0 மார்க் வாங்கியிருக்கான். பட் ஆனா அது ஒரு நம்பர் தான். நம்பர் ஆனா நம்ம திருப்பி 0 போட்டோம். 0 போட்டா என்ன அர்த்தம், அவனுக்கு எந்த கணிதத்துல எதுவுமே தெரியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ 0னா உண்மையில என்ன, கணிதத்துல 0னா அவனுக்கு கணிதம் பத்தி என்ன பண்ண கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. ஆனா அவன் மார்க் 0 வாங்கியிருக்கான். ஆனா வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் இந்த தேர்வுக்கு படிக்காம வந்திருக்கலாம்,
அல்லது அந்த அந்த பாடப்பகுதி என்ன பண்ணிருக்கலாம், அவனுக்கு கடினமா இருந்திருக்கலாம், புரியாம இருந்திருக்கலாம். அப்ப பூஜ்ஜியம் என்பது உண்மையில் இங்க என்ன இல்ல, பூஜ்ஜியம் இல்ல. நம்ம வந்து விகித திட்டவட்டமான பூஜ்ஜியன்றது கிடையாது எங்க கல்வி இதுல. அதே மாதிரி கல்வி அளவீட்டு கோள்களுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா சமமான ஒரு பிரிவா நம்ம சொல்ல முடியாது. இப்ப நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம பிரிப்போம் 0, 1, 2, 3 அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு இடையில ஒவ்வொரு அலகுகள் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அது மாதிரி இங்க என்ன பண்ண முடியாதுன்னா பிரிக்க முடியாது. உதாரணமா வந்து ஒரு மாணவன் வந்து 80 மார்க் பெற்றான், இன்னொருத்தர் 40 மார்க் வாங்குறான் அப்படின்னா வந்து 80 மார்க் வாங்குறவனே 40 மார்க் வாங்குறவனை போல இவன் வந்து 2 மடங்கு அதிகமா படிச்சிருக்கான் அல்லது இவனோட இவனுக்கு 2 மடங்கு அதிகமா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் 80 மார்க் வாங்கியிருக்கான், இன்னொருத்தர் 2 மார்க் வாங்கியிருக்கான், 40 மார்க் வாங்கியிருக்கான்னா அப்படியே கரெக்டா வந்து 80க்கும் 40க்கும் உள்ள வித்தியாசத்துல 2 மடங்கு. அப்ப இவனை போல இவன் 2 மடங்கு அறிவாளின்னு சொல்ல முடியாது, அல்லது இவனை போல இவன் 2 மடங்கு முட்டாள்னு சொல்ல முடியாது நீங்க இல்லையா. மார்க் வாங்கியிருக்கான், அப்ப 40 மார்க்ன்றது வந்து இப்ப 40க்கு அப்புறம் வாங்கின ஃபுல்லாவே படிக்காத இருக்காதான்னு கேட்டிருக்கலாம். அதனால கூட என்ன பண்ணிருக்கலாம் 40 வாங்கிருக்கலாம். ஆனா இப்ப ஒருவேளை வந்து 40 மார்க் வாங்கினா இவரோட என்ன கூட இருக்கலாம், திறமையான கூட இருக்கலாம். அப்ப வந்து அதை வந்து 80 to 40ன்றது 40 டிஃபரன்ஸை வச்சு நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து அது கரெக்டான ஒரு சம இது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கல்வி சோதனைகள் வந்து எதை மட்டும்தான் அளவிடுது அப்படின்னா வெளிப்படும் பண்பை மட்டுமே அளவிடுகிறது. இப்ப கணிதத்துல 0 வாங்குறான்னா 0 வாங்கிருக்கான், அதுதான் வெளிப்படுது, அதை மட்டும் தான் அளவிடுது. உண்மையிலேயே அவனுடைய கணித திறனை அளவிடுதா அப்படின்னா அளவிடல. கல்வி சோதனைகள்னா எஜுகேஷன் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து மதிப்பிடல்ன்றதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல இருந்து அசஸ்மெண்ட் தான், தமிழ்ல என்ன வச்சிருக்கோம் நம்ம வந்து மதிப்பிடல். மதிப்பிடல்னா என்னன்னு பாருங்க. கற்பித்தலை மதிப்பிடுதல். கற்பித்தலை மதிப்பிடுதல் யாரு, நம்மள டீச்சிங்கை வந்து மெஷர் பண்றது. கற்பித்தலை மதிப்பிடுதல் என்பது அதன் விலை பயன் ஆற்றலை அளவிடுதல். நீங்க பாடம் நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்கல்ல, அல்லது கொஸ்டின் கேட்கறீங்க, டெஸ்ட் வைக்கிறீங்க, அது மாதிரி பண்றோம் இல்லையா. அதுல அவருடைய அவுட்புட் என்ன, அந்த அவுட்புட் வந்து யாருக்கான மதிப்பீடுன்னா ஆசிரியருக்கான மதிப்பீடு. அதுதான் வந்து கற்பித்தலை மதிப்பிடுதல் என்பது அதன் விலை பயன் அவுட்புட்டை வந்து அளவிடுதல். அதாவது இதுக்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா வளர்வரி மதிப்பீடுன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது. இப்ப 2 அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க, ஒண்ணு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், இன்னொன்னு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா வளர்வரி மதிப்பீடு. வளர்வரின்னா அவன மாணவன் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு இது பண்றது. சம்மேட்டிவ்ன்றது 1 வருஷம் முடியல, 4 ஆண்டு தேர்வு, அரையாண்டு, 3 ஆண்டு, இதுதான் இது சம்மேட்டிவ். நீங்க டெய்லி வைக்கிற யூனிட் டெஸ்ட், இல்ல கிளாஸ் ரூம்ல கேட்கிற கேள்விகள், இது எல்லாமே இதுல வரும் உங்களுக்கு வளர்வரியில வரும். இதான் 2க்குள்ள வித்தியாசம். வளர்வரியில உடனே நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருவோம். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஆன்சர் பண்றா, சூப்பர், குட், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுப்போம். தொகுத்தறில ஃபீட்பேக் இருக்காது, அதுக்குள்ள ரிசல்ட்டா போட்டுருவோம். அடுத்த வகுப்புக்கு என்ன பண்ணுவான், அடுத்த வகுப்பு ப்ரொமோஷன் ஆகும், இல்லாட்டி ரிசல்ட் அந்த மாதிரி வரும். இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். இப்ப வளர்வரி மதிப்பீடு என்பது என்ன சொல்றாங்க, ஒரு பொருள் அல்லது செயல் உருவாக்கம் பெற்று வளரும் நிலையில் அதன் தற்போதைய நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு. இப்ப நடத்தி முடிச்சுட்டு பசங்கள்ட்ட கேள்வி கேட்கறான், எல்லாம் சும்மாவே உட்காந்துருந்தா என்ன பண்ணுவோம், திரும்ப இன்னொரு அதை வந்து சொல்லிக் கொடுக்கும். அப்ப அது எதுக்காக அந்த மதிப்பீடு நடக்குதுன்னா தற்போதைய நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மேற்கொள்ளப்படும் மதிப்பீடு, அது வளர்வரி மதிப்பீடு. அந்த மதிப்பிடுதல் என்பதற்கான பொதுவான வரையறை பாத்தீங்க அப்படின்னா, மதிப்பிடுதல் என்பது உற்றுநோக்கல், அளவிடுதல், சோதித்தறிதல். உற்றுநோக்குதல், அளவிடுதல், சோதித்தறிதல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு பொருள் அல்லது செயலின் தற்போதைய நிலையை புறவய தன்மையுடன் என்ன பண்றது, புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. மதிப்பிடுதலின் நோக்கம் ஒரு பொருள் அல்லது செயலினுடைய தற்போதைய நிலையை மேம்படுத்துதல். அந்த எவாலுவேஷன், மதிப்பாய்வுன்னு சொல்றான். அந்த எவாலுவேஷனுக்கு வந்து இதுக்கான வரையறை பாத்தீங்கன்னா, மதிப்பாய்வு என்பது பொருள், செயல் அல்லது மனிதர்களின் பல்வேறு அம்சங்களை உற்றுநோக்கி அளவிட்டு சோதித்தறிந்து
அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம், மதிப்பிடுறோம். மதிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில அந்த பொருள் அல்லது செயல் அல்லது மனிதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பை தீர்மானிக்கும் செயல், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா எவாலுவேஷன், மதிப்பாய்வுன்னு பேர். உதாரணமா வந்து என்ன பண்றாங்க, ஒரு பொருள் செயல் அல்லது மனிதனின் பல்வேறு அம்சங்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு பையனுக்கு என்ன பண்றாங்க, நம்ம டெஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம், அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க. டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம திருத்தி நம்ம மார்க் போட்டுறோம். மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து எப்படிப்பட்டவன்னா வந்து நல்ல அறிவாளியா இருக்கானா இல்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்கானா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றோம், நம்ம வந்து தீர்மானிக்க போறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா எவாலுவேஷன். உதாரணமாக மதிப்பாய்வுல வந்து ரெண்டு விஷயமும் நடக்குது. என்னது, அசஸ்மெண்ட் அண்ட் அந்த மெஷர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்த ஒரு இதுதான் என்ன அப்படின்னா எவாலுவேஷன். அசஸ்மெண்ட்டும் பண்றீங்க, மெஷர்மெண்ட் பண்றோம், ரெண்டுமே பண்றோம். ஒரு பொருளை மதிப்பாய்வு செய்தல் ஈக்குவல் டு அந்த பொருளை மதிப்பிடல். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதே போன்ற பொருள் அல்லது தர அளவுகளோட ஒப்பிட்டு அந்த பொருள் அல்லது செயலினுடைய ஒட்டுமொத்த மதிப்பை தீர்மானித்தல். உதாரணமாக ஒரு தேர்வுல கந்தன் இன்னொருத்தர் குமரன் 2 பேர் இருக்கான். கந்தன் 85 மார்க் வாங்கியிருக்கான், குமரன் எத்தனை 35 வாங்கியிருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஒரு மதிப்பாய்வு பண்றாரு. என்ன பண்றாரு, குமரனை விட கந்தன் என்ன பண்றான், அதிக தேர்ச்சி பெற்று விளங்குகிறான். இதான் மதிப்பாய்வுன்றது, எவாலுவேஷன். அடுத்து கற்றலில் மதிப்பிடலின் பங்கு. கற்றல்ல மதிப்பிடல பங்குன்னு பாத்தீங்கன்னா 3 விதமா சொல்றோம். ஒண்ணு வந்து அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங், இது வந்து கற்றலாக மதிப்பிடல். அதுபோல வந்து கற்றலுக்காக அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அடுத்து வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், கற்றலை மதிப்பிடல். மீனிங் என்னன்னா கற்றலுக்காக மதிப்பிடல். கற்றலுக்காக மதிப்பிடல் என்னது, கற்றலை மதிப்பிடல்னா ஏற்கனவே அவன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம்ல, அதை நம்ம வந்து கற்றலை மதிப்பிடல். கற்றலுக்காக மதிப்பிடல, கற்றலுக்காக ஆமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமா, சரி. கற்றலாக மதிப்பிடல், கற்றலாக மதிப்பிடல். அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங். கற்றலாக மதிப்பிடலாம் வந்து இல்ல, அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங், அசஸ்மெண்ட் லேர்னிங்கா மாத்திரம். இல்ல அது இல்ல. இப்ப நம்ம வந்து அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, அதாவது கற்றல் ஆகும் மதிப்பிடல் அப்படின்னா அசஸ்மெண்டையே நீங்க படிக்கிறது, எப்படி அசஸ் பண்றது அப்படின்னு படிக்கிறது. மதிப்பிடுதலே கற்றல் அல்லது கற்றலாக மதிப்பீடு. அதாவது மதிப்பிடல் என்னும் செயல் மூலம் மாணவர்கள் தாம் எத்தகைய கற்பவர், எவ்வாறு கற்கிறோம் என்பதை குறித்து அறிவதோடு நமது கற்றல் செயல்பாட்டில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் எவை என்பது பற்றிய அறிந்துணர்தல் நிகழ்வதால் கற்றல் ஆகும் மதிப்பிடலை என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்றலுக்கான வழிமுறை. இதை வந்து அறிதலை அறிந்துணரும் வழிமுறை அப்படின்னு சொல்றோம். அதாவது மாணாக்கர் தமது கற்றலை தானே கண்காணித்து தேவைப்படும் திருத்தங்களை மேற்கொள்ள கற்றுக்கொள்கின்றனர். அசஸ்மெண்ட் அவனே கத்துக்கிறான், எப்படி வந்து அசஸ் பண்றது அப்படின்றது. அந்த கற்றலுக்காக மதிப்பிடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கற்றலுக்காக மதிப்பிடல் என்பது தொகுத்தறி மதிப்பீடாக இல்லாமல் என்னவா இருக்கணும், கற்றலுக்காக லேர்னிங்காக மதிப்பிடுறோம். அதாவது லேர்னிங்காகனா நம்ம வந்து அவன் எந்த அளவுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கான்றத நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ண போறோம், வந்து கற்றலை வந்து கொடுக்க போறோம். அந்த கற்றலை ஏற்படுத்துவதற்காக மதிப்பிடுதல். இதுலதான் வந்து நமக்கு வந்து ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன்றது ஒரு அழகினை கற்பிக்கும் போது மாணவர்களது கற்றல் முன்னேற்றத்தை கண்காணித்து கற்றலில் உள்ள குறைகளை கண்டறிந்து அவற்றை களையும் நோக்கில் கற்பித்தல் நடைபெறும் காலத்தில் இடையிடையே சிறு சிறு சோதனைகள் நடத்தி மாணவர்களுக்கு என்ன கொடுக்கிறோம், நம்ம வந்து தொடர் பின்னூட்டம் அளிப்பின் வகையில் அது வந்து வளர்வழி மதிப்பீடு. இத்தகைய வளர்வழி மதிப்பீடுகளில் இருந்து பெரும் தொடர் பின்னூட்டம் மூலம் ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம், தமது கற்பித்தலை தேவைப்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இதே போன்று மாணவர்கள் தமக்கு அளிக்கப்படும் பின்னூட்டம் மூலம் அவர்கள் என்ன பண்ணலாம், தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய முடியும். வளர்வழி மதிப்பீடு என்பது கற்பித்தல் நோக்கங்கள் எந்த அளவில் நிறைவேறுகின்றன என்பதை கண்டறியவும் கற்பித்தல் நோக்கங்கள் நிறைவேறாத நிலையில் கற்றலில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தனிக்கவனம் செலுத்தி குறைதீர் கற்பிப்பை மேற்கொள்ளவும் உதவுகிறது.
கட்டளை மதிப்பீடுதல் அப்படின்றதுதான் நம்ம லாஸ்ட்ல வைக்கக்கூடிய டெஸ்ட். இது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். கட்டளை மதிப்பீடுதல் என்பது கட்டளை மதிப்பீட்டு பதிவு செய்து மாணவர்களது கற்றல் அடைவு நிலையை அறிவித்தல். பாஸ் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்ற மாதிரி இது மதிப்பீடு. தொகுத்தறி மதிப்பீடு என்று அழைக்கப்படுகிறது. தொகுத்தறி மதிப்பீடுல பாத்தீங்கன்னா இது கற்பிப்பு காலத்தின் இறுதியில் அல்லது கற்பிப்பு நோக்கங்கள் எந்த அளவு எழுதப்பட்டுள்ளன என்பதற்கான சான்றுகளை பெறும் வகையில் மாணவர்களது கற்றல் அடைவு தேர்ச்சியை மதிப்பிடுவதற்காக மேற்கொள்வது. இத்தகைய மதிப்பீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் அவர்களது அடைவு தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்தப்படுவார்கள். இதுல நம்ம ரேங்க் எல்லாம் போடுவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், இந்த மாதிரிலாம் போடுவோம். அதை காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு இது எல்லாமே இதுலதான் வரும் நமக்கு வந்து. அடுத்து வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவே வளரறி மதிப்பீட்டுக்கும் தொகுத்தறிக்கும் உள்ள வித்தியாசம். வளரறி மதிப்பீட்டுல சோதனைகள் மூலம் பெறப்படுகிறது. சோ டெஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன தேர்வுகள். இது வந்து தொகுத்தறியில வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அது வந்து கற்பிப்பு காலத்தினுடைய ஒவ்வொரு நிலையிலும் மேற்கொள்ளப்படுகிறது. இது இறுதியில மேற்கொள்ளப்படும். இங்க சோதித்தறியும் பாடப்பகுதி வந்து எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் இதுல ஃபார்மேட்டிவ்ல. ஆனா கொஞ்சம் ஆழமாக அதை பத்தி நிறைய கொஸ்டின் கேட்போம் சின்ன பகுதின்றதுனால. இங்க வந்து பாடப்பகுதியால ஒரு புக்கே கேட்க போறோம். அதனால அங்கோன்றும் இங்கோன்றுமாக வினாக்கள் இருக்கும். அடுத்து இது வந்து குறையீடு சோதனைக்கும் குறையீடு கற்பித்தலுக்கும் பயன்படுகிறது. ஃபார்மேட்டிவ் பண்ணி அவன் சரியா ஆன்சர் பண்ணலன்னு நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்? ரெமடியல் டீச்சிங் பண்ணுவோம். இங்க வந்து மாணவர்களை தரம் பிரிக்க, தேர்ச்சி வழங்க. மாணவர்களை தரம் பிரிக்கலாம். நீ ஒரு கிளாஸ்ல ஒரு காலாண்டு முடியுதுன்னா இப்ப நல்ல மார்க்கை வச்சு யாராவது பாஸ் பண்ணுவான், யாராவது பப்ளிக்ல பாஸ் பண்ண மாட்டாரு பிரிச்சு நம்ம ஒரு குரூப்பை தனியா என்ன பண்ணுவோம்? பிரிப்போம். இல்ல அப்படின்னா இப்ப பப்ளிக்ல வந்து அவங்க மார்க்கை வச்சு இப்ப 10th மார்க்கை வச்சு என்ன பண்றோம்? நம்ம வந்து குரூப் வந்து ஒதுக்குறோம். அந்த மாதிரி அந்த கற்பிக்கப்படும் பாடப்பகுதியில் மாணவர்களது கற்றல் எவ்வாறு உள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறது. இது வந்து ஒரு பாடத்துல டோட்டலா ஒரு பாடத்துல மாணவருடைய ஒட்டுமொத்த கற்றல் சுற்றல் இருக்கு. இது வந்து கற்றல் மாதிரிங்க அடைவை மதிப்பிடுகிறது. அப்புறம் இது கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி. கற்பித்தல் கற்றல் ரெண்டும் சேர்ந்து இது வந்து கற்பித்தல் கற்றல் செயல்பாட்டிலே இறுதி நிலை. அடுத்த எடுத்துக்காட்டு வந்து டெய்லி டெஸ்ட், வீக்லி, மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம். இங்க வந்து குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம். அந்த கிரவுண்ட் என்பவர் என்ன சொல்றாருன்னா, வளர்வரி மதிப்பீடு என்பது கற்பித்தலின் போது கற்றலில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தை கண்காணித்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றலில் காணப்படும் வெற்றிகள் தோல்விகள் குறித்து தொடர் பின்னூட்டம் வழங்குதல். இதை வந்து பயர்மேன் அண்ட் எஸ்ஜி தோஸ் அப்படின்றவரை வந்து வரையறை செய்திருக்கார். தொகுத்தறி மதிப்பீடு என்பது கற்பிப்பு முடிவுற்ற நிலையில் கற்பித்தலில் மாணவர்கள் ஏற்பட்டுள்ள விரும்பத்தகு விளை பயன்களுடைய மொத்த அளவை கண்டறிதல். வந்து ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார்மேட்டிவ்னா என்னது? கிளாஸ் டெஸ்ட், பீரியட் டெஸ்ட் இதெல்லாம், அதாவது அப்பப்ப நடத்தி நம்ம வந்து வைக்கிறது ஃபார்மேட்டிவ். அது வளர்வரி மதிப்பீடு. தொகுத்தறி மதிப்பீடுன்றது கடைசியில பண்றது. இதுல வந்து வளர்வரி மதிப்பீட்டுக்கு பின்னூட்டம் வழங்கப்படும், ஃபீட்பேக் கொடுப்போம். அதுக்கு வந்து என்ன கிடையாது? அதுக்கு ஃபீட்பேக் கிடையாது. அதுக்கு ரிசல்ட் தான் மார்க்க சொல்லிடுறது, அவ்வளவுதான். நோ ஃபீட்பேக். இதுல வந்து ஃபீட்பேக் இருக்கும், அது ஃபீட்பேக் இல்ல. இது ரெண்டுக்குள்ள முக்கியமான வித்தியாசம்.